வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். உங்க வேலைக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு என்னை பார்க்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. கனவுகளோடு ஆரம்பித்தோம் எங்கள் பயணத்தை. கிட்டத்தட்ட இட்ஸ் கோயிங் டு பி a decade. நாங்கள் சினிமாவில் ஆரம்பிக்கல இந்த பயணத்தை, ஸ்டேஜில் இருந்து ஆரம்பித்தோம். இத்தனை வருஷம் கான்சர்ட்னு எல்லாரும் கேட்டு இருந்தாங்க, ஏன் இவ்வளோ எல்லாரும் கான்சர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் கான்சர்ட்ல தானே ஆரம்பிச்சிங்க, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு என்னென்னா இப்போ இது ஹோம் டர்ஃப் மாதிரி. நாங்கள் ஒரு கனவை பில்ட் பண்ணோம். எங்களை மாதிரியே கனவோட இருக்கிற இளைஞர்களையும் சேர்த்துட்டு அதில் பில்ட் பண்ணுங்கிறதுக்காக. எங்களுக்கும் சினிமாவுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கும் சம்மந்தம் இல்லை, உனக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே யாரும் சினிமாலையும் கிடையாது. இத்தனைக்கும் நான் சென்னையே கிடையாது, கோயம்புத்தூர் ஒரு சின்ன டவுன். எப்படி கேஎல்னா உங்களுக்கு என்ன, பினாங், ஜேபி இந்த மாதிரி டவுன் இருக்கும்ல, இன்னொரு பக்கத்தில் இருந்து இன்னொரு சிட்டி. ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னை அந்த ஜேர்னியில் இருந்தனால ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ நான்-ஃபிலிம் மியூசிக் ஆர்டிஸ்ட். ஸோ தட் இஸ் ஹவ் மை ஜேர்னி ஸ்டார்டட். நிறைய கான்சர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு மலேசியாவில், எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 கான்சர்ட் பண்ணியிருக்காங்க, ரிஷி ப்ரோவும் கோவிந்த் ப்ரோவும். ஸோ அதுவும் பயங்கர சக்ஸஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஃபைனலாக இந்த வருஷம் நாங்கள் ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஃபர்ம் ஆரம்பிச்சிருக்கோம். So I think after a full circle we decided, okay, இனிமே நாங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் எங்கள் ஃபர்ம் மூலமாக இன்னும் திறமையான இளைஞர்கள் எந்த சிபாரிசும் தேவையில்லாமல் டைரெக்டாக அடியெடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம், வாங்க இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கேயே திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்சர்ட்டை க்யூரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இட் இஸ் அ வேர்ல்ட் டூர். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சின்னு ஒரு கண்டென்ட்டை க்யூரேட் பண்ணோம். க்யூரேட் பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட் செட்டிங் அப் ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து போட்டு, இந்த கத்தி படத்துலாம் வரும் இல்லையா, அப்படி கீழெல்லாம் அவ்வளோ பில்டப்பாக இல்லாமல் சும்மா ஒரு 2 பேர் 3 பேர் சுற்றி உட்காந்து நாங்கள் அப்படியே எங்கே போகலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஸோ என்ன தான் நான் சினிமாவில் இன்றைக்கி ஆக்ட் பண்ணாலும், டைரக்ட் பண்ணியிருந்தாலும், மியூசிக் டைரக்டராக இருந்தாலும், நான் ஆரம்பித்தது மேடைகள்லேருந்து 5 பேர் 6 பேர் இல்லை ஜீவா அவ்வளோதான் இருக்கும், 5-6 பேர் அவ்வளோதான் எங்கள் ஷோவோட ஆடியன்ஸ் இருந்தாங்க ஒரு பாயிண்டில். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மலேசியாவுக்கு வந்திருக்கேன். இதில் இன்னொரு சூப்பர் ஸ்கூப் சொல்லிட்டா, இன்னொரு 5 மினிட்ஸ் எடுத்துப்பேன் நான் பேச. ஓகே, யா இல்லை ஓகே தானே, இல்லை இவங்க ஏதாவது டைம் இருக்குன்னா ஃபீல் ஆகிடுவாங்கண்ணா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணப்போ இந்தியாவில் நான் ரேப் பண்ணிருக்கோம். ஸோ நான் பீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஜீவா பண்ணுவோம், நான் ரேப் பண்ணுவேன், நான் கோயம்புத்தூரில் இருப்பேன், பண்ணுவோம் இன்டர்நெட்டில். அப்போ தான் இந்த ஆர்குட், இங்கே 2K கிட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அது அழிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் ஆர்குட்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி யாஹூ சாட்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் மிக்ஸ் டேப்பாக ஒரு ட்ராக் போடுவோம், அதை இந்த இன்டர்நெட்டில் போடுவோம். சவுண்ட் க்ளவுட் மாதிரி சின்ன சைட்ஸ் இருக்கும், அதெல்லாம் போடுவோம். எங்களை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்னையிலேருந்து பயங்கரமாக ரேப் பண்ணிட்டுருக்காங்கன்னு எங்களை முதல்ல எங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனது ஒரு மலேசியன் வெப்சைட். அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு வெப்சைட் எழுதுனாங்க, அதுவும் மலேசியன் வெப்சைட். எனக்கு இன்னும் அவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்குது. ஒருத்தங்க மலேசியா மிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருந்தாங்க. ஸோ நிறைய தமிழ் ஹிப்ஹாப் இண்டிபெண்ட் இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னும் டச்சில் இருக்கார். நோவிந்தன் ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ ஜேர்னலிஸ்டாக என்னவா இருக்காருன்னு தெரியல, பட் அவர் மலேசியன். அவர் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாப் அவுட் ஆக ஆரம்பித்தோம். சுங்காய் பெட்டானின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, எங்கள் எஸ்பியில், கரெக்டாக சொல்கிறேன்னா எஸ்பியில் ஸோ என்னை அங்கே நீங்கள் இங்கே ரேப் பண்ணுங்கன்னு என்னை இந்தியாவிலேருந்து ரேப்பராக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ முதலாக எங்களை ரேப்பராக அங்கீகரித்த ஒரு ஊர். ஏன்னா மலேசியா இட் இஸ் சப்போஸ் டு பி, அதாவது சப்போஸ்லாம் இல்லை, அதுதான் மலேசியா தான் தமிழ் ஹிப்ஹாப்போட தலைநகரம். கரெக்டாக இங்கே தான் தமிழ் ஹிப்ஹாப் அடித்தளமாக இங்கே தான் அமைஞ்சுது. ஸோ இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், மலேசியா ஹிப்ஹாப் தலைநகரம், எங்கள் கூட மோத முடியாது செல்லும் அப்படின்னு ஒரு சைக்கோ மந்திரா பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் இப்போ நான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அப்போ இவங்களும் அப்போ தான் சைக்கோ மந்த்ரா, ரேபிட், இவங்கெல்லாம் இப்போ அவங்களும் இங்கே சீனில் பாப் ஆகிட்டு இருக்காங்க. பட் நான் இந்தியாவிலேருந்து வந்தோம், அதோட போயிட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூடியூப் வர ஆரம்பிக்குது. இது
5-6 டைமில் அந்த யூடியூப் பிளாஸ்ட் அவுட் ஆன உடனே நாங்கள் பாட்டு போட ஆரம்பித்தோம். அங்கேருந்து எங்கள் ஜேர்னி கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி போய் தேங்க்ஸ் டு ஆல் யுவர் லவ், உங்கள் அன்புனால அது எப்படியோ வந்து ஒரு நல்ல இடத்துல போய் அப்புறம் we started putting out albums, we jumped into movies, and after we produced a movie recently, so after a full circle we are back here. We wanted to start the whole world tour from Malaysia, so that was the first idea. So a lot of organizers proposed, and பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இங்கே வந்து தமிழ் ஹிப்ஹாப் சக்ரா சோனிக் அவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்டா? யா, I've done my research because I'm also a doctorate in music research. டாக்டர் ஹிப்ஹாப் தமிழான்னு போட்டிருக்கணும், பட் வேணாம், சரி ஓகே போட்டுடலாம். ஸோ அந்த ரிசர்ச் பண்ணாலும் கொஞ்சம் இதெல்லாம் தமிழ் ஹிப்ஹாப் பற்றிலாம் நிறைய ரிசர்ச் பேப்பரில் எடுத்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேரை பற்றி ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஷவுட் அவுட் டு சக்ரா சோனிக்கு இவங்கெல்லாம். அப்புறம் முக்கியமாகவே தமிழ் நான் ஃபிலிம் மியூசிக்காக இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம், இதெல்லாம் பேசலாம்ல, அவுட் ஆஃப் டாப்பிக்காக இருக்குது, பட் உங்களை எப்போ பார்ப்பேன்னு தெரில, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. I want to give my shout out to Malaysia for doing what it did for the independent music industry, adum Tamil music independent industry. So even before, when film music was ruling, Malaysia had an alternative scene where they devised a separate genre, or tani genre called Samba rock. Yeah. So Darky அண்ணா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ ஷவுட் அவுட் டு டார்கி, ஷவுட் அவுட் டு சக்ரா சோனிக், யோகி பியன், நட்சத்ராஸ், சைக்கோ மந்த்ரா, சைக்கோ யூனிட், ஆல் ஆஃப் தெம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணி தமிழ் ஹிப்ஹாப்பை ரொம்ப வருஷமாக இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டுடே ஹிப்ஹாப் தமிழாஸ், thanks to the movies and also to all your love, we are known all over the world. People think hip hop, நிறைய பேர் தான் சொன்னேன் இல்லையா, வேறு ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. But I want to give proper credits and shout out to all my Malaysian brothers who paved a way and put a platform for Tamil hip-hop. இன்னைக்கு தமிழ் ஹிப்ஹாப் உலகம் பூரா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஜான்ராவே வந்துடும். இன்றைக்கி நிறைய ரேப்பர்ஸ் தமிழ்நாட்டில் பாப் ஆகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஓவர் எல்லா இடத்துலையும் தமிழ் ரேப்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. டியூ டு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி யுனைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் அஸ், நம் தமிழ் சமுதாயம் அனைத்தும் ஒன்றா இணைஞ்சு ஃபிலிம் மியூசிக் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் ஃபிலிம் மியூசிக் ஆர்டிஸ்டையும் சப்போர்ட் பண்ணி அதையும் தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியாக உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் என்னோடய ரிசர்ச்சை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆஃப் டாபிக் முடிஞ்சுது. மலேசியாவுக்கு என்னோட நன்றிகளை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கணும் தான். இதை இப்போ இந்த கான்செப்ட் பற்றி சொல்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு மலேசியாவில் இப்போ பண்ணலைன்னா, வெம்ப்ளி அரீனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெம்ப்ளி வந்து ஓவியோ வெம்ப்ளி. ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் இந்த வெம்ப்ளி. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு, அது லண்டனுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் ஃபர்ஸ்ட் ஷோ லண்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் வை டிட் வி சூஸ் சிட்டி ப்ரொடக்ஷன்? ஐ வாண்ட் டு கம் டு தேட் பாயிண்ட். when I told, இங்கே பாருங்க, இது வந்து I don't want it to do it as a concert. My main business is movies. This is more than business to me. This is my passion because I came from the stage. So when I come back to the stage, it has to be very, very special. அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொன்னப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. எப்படி பண்ணலாம், அதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. இங்கே நிறைய கான்செப்ட் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று சொன்னாங்க, ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது, இந்த கான்செப்டை ப்ரெசென்ட் பண்ண, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி தான் அப்படி வரப்போகுது, இதெல்லாம் சொன்னோன்னே இங்கே ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது, அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி அங்கே ஒரு கான்செர்ட் நடத்தலாம், பயங்கரமாக இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி. அண்ட் என்னோட கான்செப்ட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டு எக்ஸ்பீரியன்ஸ் த வைப். மலேசியாவில் எனக்கு என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கணும், ஏன்னா இது தமிழ் ஹிப்ஹாப்போட கேபிட்டலுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தமிழ் ஹிப்ஹாப் ஓரியன்டாகவும் கொஞ்சம் இருக்கணும்லாம் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தப்போ இதை பில்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணப்போ உங்கள் கேள்விக்கான பதில், நான் நிஜமாவே இந்த 2-3 வாரத்திலலாம் சோல்ட் அவுட் ஆகலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அது போகும். எப்படி மலேசியாவுக்கு கான்செர்ட் செய்றீங்க, கண்டிப்பா சோல்ட் அவுட் தாங்க. இல்லை, நான் என்ன எதிர்பார்த்தேன், நாங்க அப்படி விட்டுருவோமா நம்ம? ஒரு சத்தம் போடுங்க. ஸோ சோல்ட் அவுட் ஆனனால நான் என்ன பண்ணேன்னா,
ரிஷி கிட்ட கேட்டேன். ஏன்னா எனக்கு டெய்லியும் மெசேஜ் என் சோஷியல் மீடியா டீம் கதறானுங்க. ஸோ நீ பாட்டுக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு எங்ககிட்ட நாங்கள் எங்களால் டீல் பண்ண முடியல, ஆர் யூ வில்லிங் டு லெட் கோ ஆஃப் த டிக்கெட் அப்படின்னு சொல்லி அவங்க இதுலேயும் வாங்கி டிக்கெட் வாங்கி லெட் கோ என்ன கேள்வி இது. அப்புறம் அவங்க கிட்ட கேட்டேன், நான் தான் சொன்னேன் இது வந்து க்ளோஸ்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நான் தான் அந்த பில்டப்லாம் கொடுத்தேன், நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டு இன்னும் சீட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இது நான் ப்ரெஸ் மீட்டுக்காக மட்டும் வரல, அந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் லெட் கோ ஆஃப் யுவர் டிக்கெட்ஸ். தயவு செஞ்சு பிளாக்ல வித்துறாதீங்க. ஸோ வச்சிங்க டிக்கெட்டை. இல்லாதவங்களுக்கு டிக்கெட் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த வாட்டர் ஜோன்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் டிக்கெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அண்ட் எங்கெங்கெல்லாம் டிக்கெட்ஸ் போட முடியுமோ அங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நேற்று கூட நைட் கேட்டேன், கண்டிப்பாக பண்ணுறோன்னாரு சொல்லிட்டாரு. அதை நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ டிக்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவீங்களா பிரதர்? ஓகே, நான் வந்து அன்பாக தான் கேட்குறேன், பண்ணிடுறேன்ட்டாரு. ஸோ என் ஃபேன்ஸுக்காக கண்டிப்பாக பண்ணிடுங்க. நல்ல அன்பாக மிரட்டினீங்க. பட் எனக்கு மலேசியாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன், அதுவும் ஒரு தமிழ் ரேப்பராக வரேன். இப்போ நான் ஹிப்ஹாப் தமிழா ஆக்டராகவோ டைரக்டராகவோ மியூசிக் டைரக்டராக வரல, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆதியா வந்திருக்கேன். மறுபடியும் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆதியா வந்திருக்கிறனால எனக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தனால, இல்லைன்னா இவங்க அன்பெல்லாம் இல்லைன்னா என்னால் அங்கே வந்திருக்க முடியாது. ஸோ இவ்வளோ அன்போட நிறைய பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ வருஷம் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் த லவ். ஐ டோன்ட் நோ ஹவு டு பி ஃபார்மல். ஏன்னா வந்து இது சினிமா ப்ரெஸ் மீட்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்போல்லாம் பேசலாம். இது என் கோட்டை, நான் இங்கேருந்து தான் ஆரம்பித்தேன். ஐ எம் ரிட்டர்னிங் பேக் டு த ஸ்டேஜ். That's why the whole world tour is named as Sollivai, the return of the dragon Machi. ஸோ நன்றி மலேசியா ஃபார் ஆல் யுவர் லவ். அண்ட் நான் வந்ததுக்கு அங்கேருந்து வந்தோன்னே அண்ணா 2 பாட்டு பாடுங்கன்ட்டு இருந்தார். கண்டிப்பாக பாடுறேன், 100% பாடுறேன். கான்சர்ட்டில் ஃபுல்லாக 2.5 மணி நேரம் பாடுறேன், இங்கே ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக பாடுறேன். நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்காகவே பாடுறேன். Body.